வெட்டிங் ஆனிவர்சரி விலாக் பார்க்கலாமா? கல்யாணம் ஆகி 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. எப்படி போணுச்சுன்னே தெரியல. எல்லாரும் சொல்கிற அந்த சேம் டைலாக் தான். நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ நாள் சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் தான் நானும் ஹஸ்பண்டும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து அவர் ஒரு இடத்துல இருப்பார், நான் ஒரு இடத்துல இருப்பேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். பட் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்றக்காக அவர் ஹைதராபாத்லேருந்து வந்தார், நானும் கேரளாலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஒன்றா செலிப்ரேட் பண்ணோம். வந்த டயர்டில் ஃபுல் டே வந்துட்டு இந்த குழந்தைங்கள பார்க்கறதுலேயே ஃபுல் டைம் போயிடுச்சு. சர்ப்ரைஸாக ஈவினிங் வந்து வீட்டிலேயே மேக் பண்ண கேக் கட் பண்ணோம். டெண்டர் கோகோனட் கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் தான் ஃபுட் சொல்லியிருந்தோம். ஸோ வீட்டுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். நம்ம என்ன தான் தனியாக இருந்து தனித்தனியாக செலிப்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி குடும்பமாக இருந்து எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக அவங்களோட பிளெஸ்ஸிங்கோடு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே கிடைக்காது. ஒரு வேளை அடுத்த வருஷம் நம்ம ஊரில் கூட இருக்கலாம், இவங்களோட அந்த லவ் நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறனால ஃபுல் டே ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ணோம். அம்மாவை போய் பார்க்க முடில, அது ஒரு ஃபீலிங்ஸ் தான். மற்றபடி எல்லார் கூடயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மகிழன் தான். பசங்க கூட சேர்ந்துட்டு ஒரே ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணான். அதேமாதிரி நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். 2 டேஸ்க்கு அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு திரும்ப நான் வீட்டுக்கே போயிடுவேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.